வணக்கம். இந்தியன் ஆர்மி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ஸ் 63rd செகண்டரிக்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் நோட்டிஃபிகேஷனை ப்ரீஃபாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாருக்கும் யூஸ்ஃபுல்னு சொல்லிடுறேன். நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க, இந்தியன் ஆர்மியில் ஆஃபீஸர் ரேங்க் வந்து என்னன்னா ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு டிசைர் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. ஒரு கம்ப்ளீட் பிக்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷனில் ப்ரீஃபாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேஷனாலிட்டியில் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஏஜ் லிமிட் ஃபார் எஸ்எஸ்சி டெக் மென் அண்ட் உமனுக்கு வந்துன்னா 20-27 இருக்கு. இதில் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ விடோ ஆஃப் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் பர்சனுக்கு வந்துன்னா ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் வந்து 35 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு இன்ஜினியரிங் டிகிரி வந்து என்னன்னா நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஆர் எல்ஸ் வந்து நீங்க இன்ஜினியரிங் டிகிரியில ஃபைனல் இயர் இருந்தாலுமே நீங்களும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்துன்னா நம்மளுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இப்போ டெக்கண்டரியில கிராஜுவேஷன் எனி டிசிப்ளின் இருக்கணும். அதே மாதிரி வந்து எஸ்எஸ்சி உமன் டெக்கண்டரியோட வந்து பிஇ பிடெக் வந்து எனி இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் ரெண்டும் ஒரே ஒன்று தான். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். சரிங்களா? ஸோ வேகன்சி பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க எஸ்எஸ்சி டெக் மென்னோட இதுல வந்து என்ன சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஈக்குவலன்ட் ஸ்ட்ரீம் ஏதாவது ஒன்ஸ் நீங்க சிவில் இன்ஜினியர் ரிலேட்டட் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கான ஸ்ட்ரீம் இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கணும். அதுக்கான வேகன்சி 75 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து 60 இருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கலுக்கு வந்து என்ன அப்படின்னா 33 இருக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ ஃபார் எலக்ட்ரானிக் 64 இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலுக்கு 101 இருக்கு. ஸோ அதிகமான ஹையஸ்ட் வேகன்சி இந்த டைம். ஸோ மிஸ்லீனியஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமே வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏதாவது அதில் வராது இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் இதில் இருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து எலிஜிபிள். ஸோ இதில் மொத்த போஸ்ட் வந்து 17 இருக்கு. சரிங்களா? இது ஃபார் எஸ்எஸ்சி மென்னு. அதே மாதிரி எஸ்எஸ்சி டெக் உமனுக்கான வேகன்சியுமே இங்கே சொல்லியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து 7 இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து 4 இருக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ ஃபார் எலக்ட்ரிக்கல் 3 இருக்கு. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் 6 இருக்கு. அதே மாதிரி வந்து மெக்கானிக்கலுக்கு 9 இருக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா மிஸ்லீனியஸ் இங்கே வந்து கிடையாது. ஸோ டோட்டல் இது உமனுக்கானது வந்து 29. அதே மாதிரி மென்னுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விடோ ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல் ஒன்லி இதில் வந்து என்ன எஸ்எஸ்சி உமன் டெக்ல வந்து ஒரு வேகன்சி இருக்கு. உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் எந்த ஸ்ட்ரீமை வந்தாலும் முடிச்சிருக்கலாம். சரி, பர்டிகுலர் ஸ்ட்ரீம் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி நான் டெக் அது நான் யூபிஎஸ்சிக்கு ஒரு ஸ்ட்ரீம், கிராஜுவேஷன் எனி ஸ்ட்ரீம் முடிச்சிருக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கிறது மட்டும் தான் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த ஸ்ட்ரீம் இருந்தாலும் இதில் அலோவ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வந்து என்னன்னா அலோவன்ஸ் இதெல்லாமே வந்து என்னன்னா ஒன்ஸ் நம்ம செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ட்ரைனிங் வந்து என்னன்னா 49 வீக்ஸ் வந்து என்னன்னா ட்ரைனிங் இருக்கு. ஒன்ஸ் செலக்ட் ஆன அப்புறம் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னையில தான் வந்து என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஸோ எந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன வெரி இம்பார்ட்டன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து என்னன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் அதை எப்படி அப்ளை பண்ண சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன் வந்து என்னன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் இதுதான். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் படி வந்து என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும் வந்து உங்களோட ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க உங்களோட அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? பேஸ்டான வந்து என்னன்னா எவ்வளோ சிஜிபி வச்சிருக்கீங்கன்னு பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து அதுக்கப்புறம் என்னன்னா சென்டர் அலாட்மெண்ட். இது என்னன்னா எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமே கிடையாது. டைரக்ட் எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டோட வந்து என்னன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. 5 days நடக்கும். அதில் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ் இருக்கணும். பார்த்தீங்களா? இந்த 2 ஸ்டேஜ்ல ஸ்டேஜ் 1 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கான பிஏக்குன்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு பிக்சர் கொடுத்து வந்து பிக்சர் பெர்செப்ஷன் டெஸ்ட் இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணுவீங்க. அதுல கிளியர் ஆயிட்டீங்கன்னா ரிமைனிங் 4 days வந்து என்னன்னா ஸ்டே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த டேவே வந்து என்னன்னா நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். வச்சுக்கலாம். ஸோ மொத்த டேஸ் வந்து என்னன்னா 5 days நடக்கும். ஒன்ஸ் 5 days முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்ன உங்களுக்கான வந்து மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ஃபாலோட் பை வந்து மெடிக்கல் இருக்கும். வச்சுங்களா? அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து என்னன்னா எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கோ அதை எடுத்து வந்து மெரிட் லிஸ்ட் அனுப்புவாங்க. அதை வச்சு நீங்க வந்து என்னன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இதுதான் வந்து டோட்டல். நீங்க எஸ்எஸ்பி ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து 4 டைம் அப்ளை பண்ணி நான் எஸ்எஸ்சியோட ஃபைனல் டே வரைக்கும் நான் போயிருக்கேன். ஸோ அதனால இனி டவுட் இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடா இந்த வீடியோல வந்து நீங்க கேட்கலாம். சரியா? ஸோ அண்ட் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்றதுக்கான வந்து ஜாயின் இந்தியன் ஆர்மியில வந்து உள்ள போயிட்டு ஜஸ்ட் பேசிக்ஸா இருக்கும். சரிங்களா? ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்காது. இன் கேஸ் உங்களுக்கு வந்து நான் அப்ளை பண்ணும்போது எது டவுட் இருந்தாலுமே வந்து இந்த வீடியோட வந்து என்ன கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கேத்தாப்புல நான் வந்து சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அண்ட் அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட் இருந்தாலுமே வந்து அது எனி ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து அப்ளை பண்றேன் ரெண்டுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் ப்ரொவைட் பண்றேன். டேரக்டா கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனலி, thank you for watching and have a nice day.